जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बु फलसार पक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன சொல்றது. ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமும் நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது, இந்த வாரத்துல கடன், இஎம்ஐ, லோன், இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி, பொதுவாக வேலை விஷயத்துல, சொத்து, அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க போறோம், தற்போது கிரக நிலையை ஆராய்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பங்கு சந்தை லாபத்துடன் இருக்குமா, கணவன் மனைவி எல்லாம் எப்படி, எந்த சூழ்நிலையில இந்த வாரத்துல எந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும், மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த வாரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொத்து, நீதிமன்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். கண்களுக்கு தெரியும் அனைத்து நன்மையும் அல்ல, தாமதமாகும் அனைத்தும் தோல்விகளும் அல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகுபவர்கள் அனைவரும் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் இறைவன் தடுக்கின்ற பாதையை உங்களை காப்பாற்றும் பாதையாக கூட இருக்கலாம். நீ இந்த வழியில போகாது, இந்த வழியில போ, உனக்கு இது நல்லது அப்படின்னு இறைவன் உனக்கு காட்டுவான். உனக்கு அப்படி காட்டக்கூடிய வழி உனக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு நமக்கு. நம்மளோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன செய்தால் நமக்கு சிறப்பு நன்மை அப்படிங்கிறத சமயோஜித புத்தியுடன் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பேசுறோம், என்னென்ன முக்கியமா என்னென்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் கவனம் தேவை. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் நீங்க யாரை நம்புறீங்கன்றதுல எச்சரிக்கையா இருங்க. யாரா இருந்தாலுமே சரி, இந்த வாரம் யாரை நம்புறோம், யாரை நம்ப கூடாதுங்கிறதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவ்வளவுதான். ஒண்ணு. ரெண்டாவது, வேலை விஷயம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேலை, குடும்பம், தொழில், இது 3 நமக்கு நல்லபடியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேற எதுவும் நமக்கு அந்த அளவுக்கு வேண்டாம். இது 3 நமக்கு நல்லபடியா. இதுல ஏதாவது ஒரு குடைச்சல் வரும்போதுதான் நமக்கு பிரச்சனையே வரும். வேலையில பிரச்சனை வரும்போது வீட்டுல நிம்மதி இருக்காது. வீட்டுல நிம்மதி இருக்கும்போது வேலை நிம்மதியா ஓடாது. தொழில பிரச்சனை இருக்கும்போது, தொழில் வருமானம் வராத போது, நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும்போது, பணம் இல்லாத போது நமக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை சரியா இல்லைன்னா சொல்ல மாட்டோம். வாராகி வழிபாடு நிறைய நீங்க பண்ணணும். இன்னைக்கு வேலை விஷயத்துல இன்னைக்கு எந்த விதமான ரெகக்னைசேஷன் இல்லாம இருக்கிறது நீங்க தான். நிறைய திறமை இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பயன்படுத்திக்க முடியலையே. நிறைய திறமைகள் இருக்கு, பயன்படுத்திக்க முடியல. நிறைய இந்த விஷயங்கள் இருக்கு, பயன்படுத்திக்க முடியல. நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் பயன்படுத்திக்க முடியாம சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம், நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பிளைண்டடா இருந்துட்டு இருக்கு. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறது சில விஷயத்துல கவனமா இருக்கு. ஒண்ணு, வேலை விஷயத்துல கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கிறது. குடும்ப விஷயத்துல பழைய விஷயத்த பேசாம என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட், சண்டை வந்தது முடிஞ்சிடுத்து, பேசிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது எப்படி கொண்டு போங்க. கள்ள தொடர்பான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அது அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்ன்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கீழ்த்தரமான ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப். நல்ல குடும்பத்துல கூட இந்த ஒரு விசேஷம், இந்த ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா தப்பு. இந்த ஒரு விஷயம் வரும்போது ரொம்ப தவறு. அதனால சில குடும்பத்துல மட்டும்தான் அது நல்ல விதமா போயிட்டு இருக்கு. நல்ல குடும்பம், நல்ல ஒரு கணவன் மனைவி, குழந்தைகள், சந்தோஷம் அப்படின்னு நல்லபடியா போயிட்டு இருக்கிறது சில குடும்பத்துல மட்டும்தான். சில இடத்துல எல்லாம் அது அப்படியே மாறுறது. தயவு செய்து அந்த ட்ராக் மாறாதீங்க. தப்பு. ட்ராக் மாறிடாதீங்க. வேண்டாம். எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. இன்னொன்னு, உங்களுடைய ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல உங்களுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் உங்க வீட்டுல இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமா. அர்த்தாஷ்டம சனி, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு உடல்நிலை எச்சரிக்கை தேவை. அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க.
சில பேர் உங்களுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்கங்க, கல்யாணத்துக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க, வீட்டுல பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க, சில விஷயங்கள் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்க தான் அதை எச்சரிக்கையோட நீங்க தான் செயல்படுத்தணும், எச்சரிக்கையோட நீங்க தான் பார்த்துக்கணும், சில விஷயத்த நீங்க தான் கொண்டு வரணும். ஸோ என்ன செய்யலாம், எப்படி பண்ண நீங்களே பார்த்து கொண்டு வாங்க. அதே போல இன்னொரு விஷயமும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனச்சிதறலை விட்டு நல்லா படிச்சு அடுத்த லெவலுக்கு வரதுக்கான முயற்சிகள் தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும். எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில விஷயங்கள் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம் சம்பந்தப்பட்ட லெட்டர்ல இருந்து சில பேருக்கு நல்ல செய்திகள் வரலாம். எம் சம்பந்தப்பட்ட லெட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிற லெட்டர்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஆண் பெண் நிறைய நற்செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க வந்து ஒரு விஷயத்தை உருவாக்க தெரிந்தவர்கள் நீங்க. உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா இது ஒரு சோதனை காலம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த வாரம் கூட கொஞ்சம் சோதனை காலம் தான். எடை வச்சது விளங்காது, தொட்டது தொடங்காது, சில பிரச்சனைகள் தடங்கல்கள்லாம் இருக்கதான் இருக்கும். ஆனா நீங்க வந்து வில் பவர் வைராக்கியம் பிடித்தவர்கள், சக்சஸ் பண்ணக்கூடிய பர்சன் தான் நீங்க. ஆனா அதுக்கு பொறுமை வேண்டும். ஆகஸ்ட் 17க்கு மேல சில விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸா வரத்துக்கு வாழ்த்துக்கள். சுபம்.